நற்கருணை நாதர் மேல் நம்பிக்கை கொண்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை பிரசன்னம் நமக்கு முன்பாக பிரசன்னமாகியிருக்கின்றது. இந்த நற்கருணை பிரசன்னம் ஆண்டவர் நமக்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக, நமக்காக கையளிக்கப்பட்ட இந்த உடல் மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராக, மருந்திற்கெல்லாம் மருந்தாக, நோய்க்கு மருந்தாக, வாழ்க்கையில் கண்ணீருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய, நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய, பிசாசு பிடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய, இன்னும் எத்தனை அதிசயங்களை காண செய்யக்கூடிய இந்த நற்கருணை பிரசன்னம் இன்று உங்களோடு இணைய வந்திருக்கின்றது. உங்களை பார்ப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றது. நாம் ஆராதிப்பதற்காக, நன்றி செலுவதற்காக நம் கண்களுக்கு முன்பாக இந்த நற்கருணை பிரசன்னம் கடந்து வந்திருக்கின்றது. யாரெல்லாம் நற்கருணை பெறுவதற்கு, நற்கருணை ஆராதிப்பதற்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாத இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நற்கருணையின் வாயிலாக, இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வாயிலாக, இந்த காணொளியின் வாயிலாக ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவரோடு பேசுவதற்காக, ஆண்டவரோடு உரையாடுவதற்காக, ஆண்டவரோடு உண்டு புசிக்க இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு முன்பாக எழுந்தருளியிருக்கின்றது. இவரை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த, நன்றி செலுத்த நம் நாவுகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஆராதிக்க நம்மை நாம் தயாரிப்போம். நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச, மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. பிரியமானவர்களே, இறையேசுவின் மேல் பற்று கொண்ட, நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பெண்மணியானவள் கால்வலி நிமித்தமாக பலவீனம் அடைந்திருக்கின்றார். நடக்கக்கூட முடியாத ஒரு நிலை அவருக்கு வருகின்ற போது அவரை மருத்துவரிடம் அழைத்து செல்கின்றார்கள். அவள் மருத்துவரை நோக்கி நடக்க முடியாமல் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது வழியில் ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து அவளுடைய மனம் திருப்பலிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள் தோன்ற அவள் மருத்துவரை பார்க்க செல்லாமல் திருப்பலி பார்ப்பதற்காக ஆலயத்தில் கடந்து சென்றிருக்கின்றார். திருப்பலிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது.
ஆண்டவருடைய பிரசன்னம் திருத்தந்தையரால் எழுந்தேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த பெண்மணியானவள் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றாள். மனமுருகி அழுது புலம்பி, ஆண்டவரே, இப்படியாக இந்த கால்வலி நிமித்தமாக என்னால் எந்த வேலைகளும் செய்ய முடியாத நிலை, ஆலயங்களுக்கு கூடி தினம் தினம் வர முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆலயத்திற்கு வந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது கூட நான் மருத்துவமனைக்குத்தான் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாகனங்களில் போக முடியாத என்னுடைய குடும்ப சூழ்நிலை. நான் அப்படியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போதுதான் உம்மை பார்க்க நேரிட்டது. ஏதோ ஒரு விசுவாசம் என்னை அழைத்து வந்திருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு குணம் கொடுப்பீர்கள் என்று சொல்லி அழுது ஜெபித்திருக்கின்றார்கள். நற்கரணை பந்தியில் பங்கெடுப்பதற்கு கூடி அவர்களுடைய கால்கள் நடக்க முடியாத நிலை, தடுமாறி நற்கரணை பந்தியில் பங்கெடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் அவர்களது நாவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை பெற்று ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டே மெதுவாக நடந்து இருக்கையில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். திருப்பலி முடிந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கடந்து செல்கின்ற போது இந்த பெண்மணியானவளும் எல்லோரோடும் சேர்ந்து வேகமாக நடந்து சென்று ஆலயத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருக்கின்றது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே ஆலயத்திற்குள் வந்தேன், எப்படி என்னால் இந்த இடத்திலே இப்படி பழைய நிலையை அடைய முடிந்தது என்று சொல்லி அவருடைய சிந்தையில் தோன்றியிருக்கின்றதாம். உடனே மறுபடியுமாக சென்று ஆலயத்தில் உள்ள நற்கரணைக்கு முன்பாக அமர்ந்து மணிக்கணக்கில் நன்றி செலுத்தினாராம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த ஒரு கதையின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். யாருக்கெல்லாம் ஆழமான விசுவாசம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்ளப்படுகின்ற போது எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை இடையூறுகள், என்னென்ன தடைகள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போடக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நமக்காகத்தான் இந்த நற்கரணையை ஆண்டவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். நான் வருவரை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தானே நமக்காக இந்த உணவை, இந்த உடலை, இந்த இரத்தத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். வெளி உலகங்கள் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டிலும் இந்த நற்கரணை பிரசன்னத்து மேல் வைக்கப்படுகின்ற விசுவாசம் நம்மை கீழே தள்ளிவிடாமல் ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை விண்ணுலக வாழ்வில் ஆண்டவரோடு இணைப்பதற்கு ஏற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரோடு வாழ்வதற்கு நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கின்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நற்கரணை மேல் வைக்கப்படுகின்ற விசுவாசம் நம்மை பாதாளத்திற்கு செல்லாமல், பாவ நிலைக்கு செல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமது உயிர் உள்ளவரை ஆண்டவரோடு வாழ்வதற்கு நமக்கு வழி காமித்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்கரணைக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். சில இடங்களில் பல நபர்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதாக பல அடையாளங்களை ஏற்படுத்தி கொண்டு வெளி உலகத்திற்கு தன்னை அடையாளம் படுத்தும் விதமாக தங்களை தானே
உயர்த்தி கொள்வார்கள். நான் அதிக நேரம் ஜெபங்களில் ஈடுபடுகின்றேன், நான் அதிக நாட்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தினம் தினம் அப்பத்தோடு உறவாடி கொண்டிருக்கின்றேன், தினம் தினம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றேன், திவ்ய நற்கரனை பருகி கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு பரிசுத்தமுள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி பல வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், லூக்கா 16வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கப்படுகின்ற போது, நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையினுடைய சிந்தனையில் நாம் பார்க்கப்படுகின்ற போது, நமது தேவைகளுக்காக பல சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை இறைஞ்சி வேண்டி பல உபவாசங்கள் ஒருத்தலில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆடம்பரமான கிறிஸ்தவர்கள் தம்மை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளி உலகத்திற்கு ஒரு வாழ்க்கையும் உள் உலகத்திற்கு மனதளவில் வேறு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு யாரெல்லாம் விமர்சையாக மக்களுக்கு முன்னிலைப்படுத்துகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் அருவருப்பாக பார்க்கக்கூடிய நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படியான வாழ்க்கை வாழாமல் உண்மையான விதத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நற்கருணையை உண்டு அவர் வழியில் நாம் நடக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய இரத்தம் நமது உடலோடு உறவாடுகின்றது. எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த தேவைகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கின்றோமோ அத்தனை விண்ணப்பங்களும் ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இன்று என்ன தேவைகளுக்காக நீங்கள் மனம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த தேவைக்காக அழுந்து புலம்பி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த பலவீன நிமித்தமாக உங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ, இன்று நீங்கள் விசுவசித்தால் அது இந்த வேளையில் இப்போது மாறக்கூடிய நிலையை நீங்கள் உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, யாராருக்கெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து இந்த நற்கருணை பிரசன்னம் என்னை குணப்படுத்த போகிறது, என் தேவைகளை சந்திக்கப்பட போகிறது என்று நீங்கள் ஆழமாக ஜெபிக்கப்படுகின்றீர்களோ, இதோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு அதிசயம் கடந்து வரப்போகின்றது. இதோ உங்கள் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகின்றது. ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வரப்போகிறது. அன்பார்ந்தவர்களே, இதோ உருக்கமான விதத்தில் இந்த ஜபத்தில் நம்ம ஆண்டவரோடு நாம் பங்கெடுக்கின்ற போது, உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது, நம் தேசத்திற்காக ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக நமது ஜபங்களுக்கு விடை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நமது எண்ணங்களையும் நம்மளது உள்ளங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக ஆண்டவர் இந்த நற்கரணையோடு பேசுவதற்கு, ஆண்டவரே இந்த நற்கரணையை நான் முகமுகமாக பார்ப்பதற்கு, இதோ இந்த நற்கரணை வாயிலாக ஆண்டவரே உம்மை காண்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிந்தையில் எண்ணங்கள் வருகின்றதோ ஆண்டவரே, அப்போதெல்லாம் நாம் இந்த நற்கரணையோடு ஜெபிக்க நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கரணையோடு பேச காத்து கொண்டு இருக்கின்றேன். இதோ இந்த நற்கரணைக்கு முன்பாக ஆண்டவரே நான் அமர்ந்து இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, என் மேல் நீங்கள் மனம் இறங்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கரணை ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அப்பா, ஜெபிக்க வந்திருக்கின்ற ஆண்டவரே, கவலையோடு இருந்தாண்டவரே, அப்பா இந்த நற்கரை எனக்கு ஒரு விடுதலை கொடுக்குமே என்று சொல்லி நம்பி பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த காணொளியை பயன்படுத்தி ஆண்டவரே உம்மை முகமுகமாக பார்ப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் ஆண்டவரே உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே பல கண்ணீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்ற வேண்டுமாக கொண்டு ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே மனபாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா இந்த நற்கரணை பார்க்கப்படுகின்ற போது
போது உள்ளத்தில் இருந்து அழுகைகள் பீரெடுத்து வருகின்றது ஆண்டவரே. அப்பா, அவருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீர்களும் ஆண்டவரே, அப்பா, உமது கண்ணீரிலிருந்து வருகின்ற இரத்தத்தை போல் ஆண்டவரே நீங்க மாற்றி ஆண்டவரே பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமா கொடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சிலுவையில் அறையப்படுகின்ற போது எவ்வளவு இரத்தங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு வெளியேறித ஆண்டவரே. அப்படியான விலையேறப்பெற்ற இரத்தமாக அவருடைய கண்ணீரில் வருகின்ற ஒவ்வொரு நீர் துளிகள் ஆண்டவரே, அப்பாவும் இரத்தமாக பார்த்து பிள்ளைகளுக்கு அப்படியான வருத்தங்களை தரக்கூடிய சூழ்நிலையை இன்று மாற்றி போட வேண்டுமா கொடி ஜெபிக்கின்றோம். கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு விடுதலை நேரமாக இருக்கட்டும். இந்த நற்கரணை விடுதலை கொடுக்கக்கூடிய அப்பா ஒரு நேரமாக இருக்க வேண்டுமா கொடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பாருங்க ஆண்டவரே. அப்பா, கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நற்கரணை பார்க்கப்படுகின்ற போது அவர்கள் உள்ளத்தில் இருந்து வருகின்ற கண்ணீர்கள் வேதனைகளை என்று நீங்க மாற்றி போடணும் ஆண்டவரே. அப்பா, என்று நீங்க மாற்றி கொடுக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, கவலையோடு ஆண்டவரே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்பா, இதை பார்க்க ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் வருகின்ற கவலைகள் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளோடு பேசுங்க. கவலைக்கு என்ன காரணம் என்று சொல்லுங்க, அதை எப்படி மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு ஆறுதலை கொடுங்க, நீங்க ஒரு வழியை காமிச்சு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மனம் இறங்குங்க இந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே. அப்பா, நோயின் நிமித்தமாக வலியோடு வேதனைகளோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், எனக்கு வலி தாங்க முடியவில்லையே, இந்த வலியை யாரிடம் சொல்வது, இதோ மருத்துவமனைக்கு செல்வதற்கு எனக்கு பணம் இல்லையே, என் நோய்கள் எப்படி என்னை விட்டு மாறும், என் நோய்கள் குணப்படுத்த முடியுமா, ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாரா, இதோ நான் சாவை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றேனே. ஆண்டவர் விரிச்சா, ஆண்டவர் நினைத்தா என்னை மீண்டும் கரம் பிடித்து தூக்கி விடுவாரே. அப்பா, பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். நோய்களை மாற்றுங்க ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும், கேன்சர் நோயாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் மாற்றணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மாற்றணும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை இருதய நோயினால் பாதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அநேக பிள்ளைகள் இருதய அறுவை சிகிச்சை செய்து பலனில்லாமல் ஆண்டவரே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, தினம் தினம் பல மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஆனால் நோய் மட்டும் ஆண்டவரே போகவில்லையே, நோயின்னு இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, உமது உடல் தான் அவர்களுக்கு மருந்து ஆண்டவரே. அப்பா, உமது உடல் தான் அவர்களுக்கு பலன் ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்கி அப்படியான சூழ்நிலையை மாற்றி இருதய நோயிலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டுமா கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மூளையில் இருக்கக்கூடிய கட்டி நிமித்தமாக பலரது உயிர்கள் போராடி கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. மூளையில் அறுவை சிகிச்சை செய்தால் பழைய நிலைமை வருமா, என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலை கொடுங்க ராஜா, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த நாட்கள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. பல நோய் நிமித்தமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அதிகமாக சேர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களுக்கு குழந்தைகளை திருப்பி கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பல குழந்தைகள் உயிருக்கு மருத்துவமனை போராடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, உமது கரம் மருத்துவமனைக்கு கடந்து செல்வதாக, அப்பா உமது கரம் பிள்ளைகளை தொடுவதாக. மீண்டும் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டுமா கொண்டு செபிக்கின்றோம். யாரெல்லாம் மருத்துவமனையில் வசதி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க, நோய்களை மாற்றி கொடுங்க. இதயத்தில் ஆண்டவர் அடைப்புகளை மாற்றுங்க, மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க, நுரையீரலில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க, இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்றுங்க. ஆண்டவரே, மனம் இறங்குங்க தகப்பனே, ஆண்டவரே மனம் இறங்குங்க தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே பல்லரது நோய்களை மாற்றக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். அப்பா, கால் வலியினால், கை வலியினால், கழுத்து வலியினால் பாதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் இன்று நீங்கள் மாற்றி போட வேண்டுமா கூட செபிக்கின்றோம்.
வயிறு வலினால் பாதித்து கொண்டு இருக்கிற அநேக மக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். எதற்கு வயிறில் இப்படியான வலி வருவது என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அப்பா, உமது உடல் அவர்களுடைய உள்ளத்தில் கடந்து செல்கின்ற போது, ஆண்டவரே, இந்த குடலுக்குள் கடந்து செல்கின்ற போது தெய்வீக பிரசன்னம் நோய்களை மாற்ற வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். நோய்களை மாற்ற வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். ஆண்டவரே, விடுதலை கொடுக்க வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். இன்றைய நாளில் ஒரு விடுதலை மட்டும் நீங்கள் கொடுங்க. நோயிலிருந்து விடுதலை மட்டும் கொடுங்க. ஆண்டவரே, எந்தெந்த நோயினால் பாதித்து கொண்டு இருக்கின்றார்களோ எல்லா நோய்களும் இயேசுவின் இனிய நாமத்தில் நீங்கள் மாற்ற வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் நீங்கள் மாற்றி போட வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றோம். பேய் பிசாசுகள் நிமித்தமாக பிடியில் இருந்து கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் தான் பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுங்க. யாருக்கெல்லாம் பிசாசின் கோளாறுகள் இருந்து பிள்ளைகள் பலவீனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, எல்லா வீடுகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வீட்டின் நிலைக்கால்களும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியோட இரத்தங்கள் ஒவ்வொரு நிலைக்கால்களிலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பூச வேண்டுமா கூட ஜெபிக்கின்றோம். அந்த வீடுகளுக்குள் ஒரு சமாதானம் கடந்து செல்லட்டும், ஒரு விடுதலை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, வேலையில்லாத சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, வருமானத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கின்றோம். உயர் படிப்புகளுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உயர் படிப்புக்குள்ள ஆலோசனையை தேவன் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வழி தவறி போகின்ற இளைஞரோடு வழி தவறி சென்று கொண்டு இருக்கின்ற எல்லா இளைஞர் இளம் பெண்களின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் பாதையில் நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவின் பாதையில் நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, வழி தவறி போன ஆடுகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீங்கள் அவர்களை பார்த்து ஆயனோடைய சத்தத்தை கேட்டு நடந்து செல்கின்ற ஆடுகளாக நீங்கள் மாற்ற வேண்டுமா கூட ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வெளிவேட கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவரே, உமது உடலை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள். ஆண்டவரே, இப்படியான பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளோட தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே, அப்பா, நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற பல பலவீனங்கள், ஆண்டவரே, ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீட்டு வைத்திருக்கின்ற போர் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாட்டில் பெரிய சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தான் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த இணைப்பை பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேகருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாற்றி, ஆண்டவரே, இந்தந்த ஜெப தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா ஜெப தேவைகளும் கேட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.